எப்போவுமே ஒரே மாதிரி கிரேவி செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிடுச்சா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் 8 முந்திரி, 6 திராட்சை, இஞ்சி, பூண்டு, 2 ஏலக்காய், பால் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் நெய்யில் 3 வத்த மிளகாய், கல்பாசி, 2 கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து பொடி பொடியாக வெட்டின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் சேர்த்து கடைசியில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கஸ்தூரி மேத்தி தூவி இறக்குனீங்கன்னா இது சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ இல்லை ஜீரா ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது பிரியாணிக்கோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. இந்த ரெசிபி பேர் நவாபி ஆலு. நல்லா கொதி வந்த உடனே மிளகுத்தூளும் கஸ்தூரி மேத்தியும் தூவி இறக்கிக்கோங்க. இந்த ரெசிபி எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சொல்லி கொடுத்தாங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்போது ஆரோக்கிய அக்னி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.